சபையினுடைய வேலை என்ன? நேசரோடு கூட இருப்பது. வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ? நேசரோடு கூட சாய்ந்து வருகிறது தான் சபை. நேசரோடு கூட இருப்பது தான் சபை. பல நேரங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்ட், தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ சபை அப்படி இல்லை. சபை இன்னைக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது. நீங்க சபையில ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு கை தட்டுறது. ஆவியில நிறைஞ்சு கை தட்டுறது ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம்னா, அந்த ட்ரம்மோ இல்லை மியூசிக்கோ நிறுத்தின உடனே நின்று போகுது தானே. வேகமா அடிச்சா தான் உள்ள வருதுன்னா அது என்ன ஆவி? 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அங்கே ட்ரம் அடிச்சாங்க, அதை அடிச்சாங்க, இதை அடிச்சாங்க, எதுவுமே இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார். அப்போ நம்ம ஆவியின் நிறைவு என்பதை எதை சொல்றோம்? சரி, அந்நிய பாஷை ஆவியின் நிறைவா அப்படின்னா, அது ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது, அந்நிய பாஷை பேசின போது அது ஆவியின் நிறைவில் தான் இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிராக்டிஸாக போச்சு. இது எப்படி ஆவியின் நிறைவாய் மாறும்? இன்று ஆவியின் நிறைவு அல்ல. அப்போ ஆவியின் நிறைவு என்பது என்ன, அல்லது தேவனோடு கூட இருப்பது என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோங்கிறதா முக்கியம்.